மதி சமைச்ச சாப்பாடை ரொம்ப குறை சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியாரும் சாப்பிட்றதால மலர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. மதிக்கிட்ட ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்றாங்க. பரவாயில்ல உங்களையாவது பாராட்டினாங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. பெரிய பாராட்டு எங்கே பாராட்டினாங்க, அவங்க உன்னை குறை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னோடனே சரி பரவாயில்ல விடு, இவங்கெல்லாம் இப்படி தான் திருந்தவே மாட்டாங்க, நீ வா மலர் நம்ம மதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் மதியம் சாப்பிட உட்காடுறாங்க. வேணுன்னு அவங்க மாமியார் மலரே எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும் மறந்துட்டியா அப்படின்றாங்க. உடனே மலர் வைக்க போகிறாங்க. அப்போ மதி இங்கே பாருங்கள் உங்களுக்கு சுடுதண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, நீயே வச்ச நம்பவே முடியல அப்படின்னோடனே அங்கே அவள் ஆற்றி கொடுக்கணும், அவங்க இப்போ தான் சாப்பிட உட்காந்தாங்க அப்படின்னோடனே மதி போகிறாங்க. இல்லை இல்லை நீயும் சாப்பிடு, இங்கே பாருங்கள் அத்தை அங்கே சுடுதண்ணி இருக்குது எடுத்துக்கோங்க, நாங்கள் இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னோடனே ரொம்ப தான் ஓவராக 2 பேர் சேர்ந்து ஆடுறாளுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எப்போவுமே இப்படி தான் பண்ணுறாங்க இல்லை மதி அப்படின்னோடனே சரி விடுங்க அவங்க அப்படி தானே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்க. இங்கே மதி எப்படா சாப்பிட்டு முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்துச்சு. அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, துணி துவைக்கலாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள இன்னர் வேர்லாம் அவங்க வீட்டுக்காரோடதெல்லாம் துவைக்க சொல்கிறாங்க. மதி துவைக்க மாட்டேன்றாங்க. மலரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க லக்ஷ்மி. உடனே நைட்டு எப்படா எல்லோரும் வருவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. அப்போ எல்லோரும் சாப்பிடும்போது கரெக்டாக நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாளுங்க இவங்க 2 பேரும். அதுவும் மதி துவைக்கவே மாட்டேன்னு அப்படி சொல்கிறா. மலரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஏன் அப்பாவோட துணியை துவைச்சி போடக்கூடாதா, தப்புக்கு என்ன தப்பு இருக்குது, அவரும் மாமனார்னாலும் அப்பா அம்மா தானே அப்படின்னோடனே இங்கே பாருமா எந்த துணி வேணாலும் துவைக்கலாம், இந்த துணியை துவைக்க சொன்னால் எப்படி துவைக்க முடியும், ஆமாங்க அவங்க இன்னர் வேர்லாம் துவைக்க சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படிங்க துவைக்க முடியும். நாகராஜ் சொல்கிறாரு எங்கள் நாங்கள் தினமாக துவைச்சிக்கிறோம், அதே மாதிரி அப்பாவும் அவரோடது துவைச்சிக்கிட்டோம், இதில் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்பாவே துவைக்கணுமாடா, அப்போ மற்றவங்களும் துவைக்கணும், அப்போ நீ துவைச்சி போடுமா, இங்கே பாருமா மருமகளுங்களை வீட்டில் மருமகளை இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா, தப்போட பாவம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. பாத்தியாடா சுரேஷ் அப்படின்னோடனே சுரேஷ் அமைதியாக இருக்கார். என்னடா அமைதியாக இருக்க, அண்ணன் சொன்னது தப்புன்னு எனக்கு தோணல அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க லக்ஷ்மி. அடுத்து ராகுல்னு கேட்டால் பார்த்தீங்களாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க பசங்கன்னு, நல்லா மாறிட்டானுங்க, பொண்டாட்டி தாசனாக ஆகிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாரு வீடு துவைச்சி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னோடனே சரி நீ வேணால் துவைச்சி போகிறதா இருந்தால் போடு அப்படின்னோடனே நானா அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு உள்ளே வர ரூமுக்கு வந்துட்டோன்னே மதியம் அமைதியாக இருக்காங்க. உடனே எல்லாத்தையுமே அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னே மதி அமைதியாக இருக்க மாதிரி அப்படியே இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்னோடனே இல்லை மதியானம் நீங்கள் சாப்பிடாம போயிட்டீங்க, சமையல் அவ்வளோ மோசமாக இருந்தது அதான் சாப்பிடாம போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலே சமையல் நல்லா தான் இருந்தது, எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை வந்தது அதனால தான் நான் போயிட்டேன், இதுதான் உண்மை அப்படின்னோடனே என்ன நம்பவே முடியல இவரே அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி யோசிக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தியா எப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னால் நம்பவே முடியல பாக்கியராஜ், நீயா இந்த அளவு இருக்க, இந்த அளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கி அம்மா அப்பாவே ஏற்று பேசிட்டியே அதுவும் எனக்காக அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அண்ணன் வெளியே வராரு. அப்போது கரெக்டாக சுரேஷ் அங்கே வராரு. சுரேஷை பார்த்துட்டு டேய் என்னடா அப்பாவோட இந்த மாதிரி பிரச்சனை இன்னர் துவைக்க சொன்னதை நீ ஏதாவது சொன்னியாடா அப்படின்னோடனே அண்ணே நீ சொன்னது கரெக்டு தானே, நானும் அதை தான் சொன்னேன் அப்படின்னோடனே இங்கே பாருடா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடா, இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம கண்டிக்கிறது தான் நல்லது, இதெல்லாம் தப்புன்னு ஏன்டா அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னோடனே ஆமாண்ணே எனக்கும் அதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அவன் என்னன்னா நான் செஞ்சது கரெக்டுன்னு தான் சொல்கிறான், அதுவும் அம்மா அப்பா பண்ண தப்புன்னு சொல்கிறான் மலர் அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் சுரேஷ் கிட்ட சில மாற்றங்கள் வந்திருக்கு, சுரேஷ் திருந்தினா எனக்கும் சந்தோஷம் தாங்க, ஆனால் தங்கராஜ் என்னை திருந்து விட மாட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலர்.